டான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிப்போக்கன் ஜெயமரன். இன்றைக்கு என்ன வழிப்போக்கனில் பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த நேரங்களில் நெல்லூர் திருவிழாக்கள் இடம்பெற்றுருக்கு. அப்போ கட்டாயம் நெல்லூர் திருவிழா வழிப்போக்கனாக தான் இருக்கும். ஆனால் போன வருடம் 2 வழிப்போக்கன் நான் நெல்லூர் திருவிழா நெல்லூர் சூழலை வச்சு செஞ்சுட்டான். இந்த முறை சற்று வித்தியாசமான வழிப்போக்கம் தான், நெல்லூர் சூழல் உள்ள வழிப்போக்கம் தான். அப்போ நான் மாலை திருவிழா நேரம் வந்துட்டேன். அப்போ நான் போய் கோயிலெல்லாம் கும்பிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அப்போ அங்கே போய் உங்களை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த திருவிழா சம்பந்தமான ஒரு சில பதிவுகள் நீங்கள் பார்த்துட்டு வாங்குவோம். ஓம் அருவாம் உருவாம் முருகா போற்றி. வேலாயுதா வினை தீர்ப்பவா நல்லூரின் நடுநாயகா. பூபாலகா புவியாழ்பவா நீ அலங்கார கந்த நல்லவா. தேரோடும் திருக்கோலம் காண தேனான யாழ் மண்ணில் கூட முருகா 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 முருகா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன் என்றால் டான் வளாகத்தெலாம் இருக்குது, நல்லூர் கோயிலில் இருக்குங்கிற டான் வளாகத்தெலாம் இருக்குது. அந்த வளாகத்தை அவங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முதல் இந்த வளாகம் எப்படி உருவாக்கப்பட்டது, ஆரம்பத்தில் என்னென்ன விடயங்கள் இங்கே இடம்பெற்றதை காண்பிச்சுட்டு அதுக்கு இந்த வளாகத்துக்குள்ளே என்ன இருக்குன்ற உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். வாங்க தொடர்ந்து போகலாம்.
முதல் நான் இந்த டான் வளாகத்தில் வந்துட்டேன். இன்றைய தான் நானும் இந்த வளாகத்தில் முதல்ல வரேன். ஏன்டா வந்து உங்களோட சேர்ந்து ஒரு வழிபோக்கனை இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். உண்மையிலே இந்த வந்து வாசலில் நிற்க பிரம்மாண்டமாக இருக்குது. அதோட வந்து இந்த வளாகத்துக்கு வந்து நிறைய அரசுரையாளர்கள் இருக்கணும். வந்து அதையும் நான் உங்களுக்கு காண்பிப்பேன். உள்ளுக்கு வந்து சிறுவர்களுக்கு நிறைய விளையாடக்கூடிய வசதிகள், நிறைய பொழுதுபோக்கான விடயங்கள் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா வாங்க போய் பார்ப்பாங்க என்னென்ன இருக்குன்ட்டு. வாங்க உள்ள போகலாம். அண்ணா வணக்கம். இப்போ என்னென்னா உங்கள்ட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கீங்க? இங்கே எங்கள்கிட்ட ராணி சோப், ஹோம்பா சோப், ராணி பவுடர், ஹோம்பா பவுடர்கள், மற்ற எங்கள்கிட்ட ஹோம்பா பேபி ரேஞ்ச் ஃபுல்லாக இருக்குது. பேபி சோப் அதெல்லாம் இருக்குது. அது நாங்கள் கடைகளுக்கு நாங்கள் கொடுக்குற டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இங்கே வர்ற கஸ்டமர், இங்கே இந்த கலிக்க விளையாட்டுகள் பார்க்க வர கஸ்டமருக்கு நாங்கள் இங்கே கொடுக்குறோம். டான் வளாகத்தில் நீங்கள் வந்து உங்களோட பொருட்களை காட்சிப்படுத்த விற்பனை செய்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுதா? மிகவும் பயனுள்ளது. என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ பொருட்கள் சில வேலை ராணி ஹோம்பாவானது மிகவும் பழமையான ஒரு பொருட்கள். இப்போ எல்லோரும் புதுசாக வந்து ரெண்டிங்கை யூஸ் பண்ணி வேறு சோப்பில் பார்க்கணும். அது நாங்கள் திருப்பி இப்போ இதை இங்கே காட்சிப்படுத்துறதால இப்போ எங்களுக்கு வெளியில் நாங்கள் விற்பனை வந்து மிகவும் விரிவுபடுத்தலாம். எத்தனை நாட்கள் அவங்களோட வியாபாரம் வந்து இங்கே இடம்பெறும்? இது நேற்றிலேருந்து தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பூங்காவனம் மட்டும் இதை தொடருவோம். இதான் நீங்கள் இங்கே முதல் தரம் பாருது? இல்லை, இது எங்கள்கிட்ட 2வது தரம். அதுக்கு முதல்ல செஞ்சு கொண்டு வந்தாங்க. அந்த கொரோனா பிரச்சனைக்காண்டி இடையில கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு போன வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம் தொடர்ந்து செகண்ட் டைமாக செய்கிறோம். அதான் நான் உங்களுக்கு கொண்டு வந்த கேள்வி வந்து என்றால் கொரோனா டைம் பொருளாதார பிரச்சனையால் கொஞ்சம் டவுன் ஆகி இப்போ ஒரு 2 வருஷத்தை கடந்து வந்துட்டோம். போன வருடத்தை விட இந்த வருடம் வந்து வெற்றிகரமாக தான் அமையுது, அப்படி தானே? ஆனால் இப்போ தான் இதான் 2வது நாள். இப்போ இதை தொடர்ந்து ஃபுல்லாக இந்த முழு இது கம்பெனி முடிஞ்ச அப்புறம் தான் எங்களுக்கு அதை பற்றி சொல்லணும். ஆனால் போன முறையை விட இந்த முறையாக மக்களின் வருகையும் மக்கள் பொருட்கள் வாங்குற தன்மையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நார்மல் கேள்வி ஒன்று என்னென்னா, இப்போ இங்கே வந்து நிறைய பொழுதுபோக்கு விடயங்கள் சிறுவர்களுக்கு பெரியவர்களாக இருக்குது தானே? இப்போ கலை நிகழ்ச்சி நடக்குது, அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. மற்றது ரோட்டால் போகும்போது யாரும் சொப்புக்கு வர்ற தன்மையில் வந்து குறையும். இப்போ கேளிக்கை விளையாட்டு முடிஞ்சிட்டு இப்போ அதில் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கல அந்த டைமில் வந்து இப்போ எங்கள்கிட்ட கேட்டு இப்போ எங்கள்கிட்ட என்ன டிஸ்கவுண்ட் இருக்குன்னு அதில் வர்ற கஸ்டமர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நன்றி. அண்ணா வணக்கம். உங்கள் நிறுவனம் சம்பந்தமாக சிறிய அறிமுகம். எங்களது இலங்கை காப்புறுதி கூட்டு ஸ்தாபனம் மக்களுக்கான பல சேவைகளை ஆற்றி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சிறுவர்களுக்கான சேமிப்பு திட்டங்கள், கல்வி பாதுகாப்பு திட்டங்கள், மற்ற ஓய்வூதிய திட்டங்கள் என பல திட்டங்கள் உள்ள எமது இலங்கை காப்புறுதி கூட்டு ஸ்தாபனமானது இன்று நல்லூர் உற்சவத்தை முன்னிட்டு இங்கே மக்களுக்கான ஒரு சேவை நோக்கமாக நாங்கள் இங்கு கூடியுள்ளோம். இங்கே வந்து எமது நிறுவனத்தினுடைய பல சேமிப்பு திட்டங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் சிறுவர்களுக்கான கல்வி சம்பந்தமான முழு பாதுகாப்புடைய திட்டங்கள் எல்லாம் எங்கள் இலங்கை காப்புறுதி கூட்டு ஸ்தாபனம் செய்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் விஸ்தரிப்பதன் நோக்கமாகவே இங்கு கூடியுள்ளோம் என்பதை உங்களுக்கு அறிய தரும். ஓகே, உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் வந்து இப்போ உங்களோட நிறுவனம் சம்பந்தமான விளக்கங்கள் கொடுத்துருப்பீங்கள், வாடிக்கையாளர் சந்திச்சிருப்பீங்கள். நல்லூரில் அதுவும் டான் வளாகத்துக்குள்ளே நீங்கள் சந்திக்கிற அனுபவம் வந்து எப்படி இருக்குது? உங்களை வாடிக்கையாளரை சந்திக்கிற அனுபவம் வந்து எப்படி இருக்குது? நாங்கள் பல இடங்களில் எமது வாடிக்கையாளர்களையும் புதிய வாடிக்கையாளர்களையும் சந்தித்திருக்கிறோம். இங்கு நல்லூர் உற்சவத்தை முன்னிட்டு இங்கு ஏராளமான மக்கள் வருகின்றபடியினால் நாங்கள் மக்களை இலகுவாக இனம் காணக்கூடியதாகவும் எங்களுடைய திட்டங்களை அவர்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அவர்களுடைய தகவல்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த டான் வளாகத்துக்குள் வந்தபடியினால் எங்களுக்கு இலகுவாக அமைந்துள்ளது என்பதனையும் மற்றும் இங்கு சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் அதுகளெல்லாம் செய்கின்றபடியினால் சிறுவர்களுடைய தகவல்களை நாங்கள் திரட்டுவதற்கு எங்களுக்கு இலகுவாக அமைந்துள்ளது என்பதையும் அறிய தருகின்றோம். ஓகே, நன்றி. நன்றி. இந்த இடம் இங்கே இடம்பெற விடயம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு விடயம் தான். அதை நான் ரைவ் பண்ண போகிறேன். ஆனால் இங்கே வேறு லெவலில் இந்த செட்டப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நான் அதை ரைவ் பண்ணி உங்களுக்கு அதை காணொலியை உங்களுக்கு காண்பிப்பேன்.
இந்த டான் வளாகத்துக்குள்ளே வந்து சகல விடயங்களும் இருக்குது. ஏன்னா சகல விடயம்னு சொல்கிறேன், பொழுதுபோக்கு விளையாட்டாக இருந்தாலும் சரி, கலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதோட வந்து பொருட்கள் விற்பனை பொருட்களாக இருந்தாலும் சரி, அனைத்து விடயங்கள். அதில் முக்கியம் வந்து இங்கே உணவு ஒரு கடை ஒன்றும் இருக்குது. அப்போ இங்கே வந்து இருக்கிறார்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்டும் போகலாம். அதில் வந்து இந்த கடையை மஞ்சி இருக்குது, சகல விடயங்களை உள்ளடங்கி விட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். பார்த்தா இங்கே வந்து முற்று முழுதாக சைவ உணவுகள் மட்டும்தான், சைவ பீஸாக்கள் மட்டும்தான் வழங்கப்படுது. அதையும் டேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். வாங்க, நிறைய விடயங்கள் இருக்குது. இது உங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வழிபோக்கு நான் நம்புகிறேன். வாங்க போவோம். அண்ணா வணக்கம். நான் 2 தான் இங்கே வந்துக்கிறேன். நீங்கள் 2 நாள் இங்கே நிற்கிறீங்க ஃபுல்லாக. அப்போ இங்கே வர மக்கள் எப்படி சந்தோஷமாக போயினமா அந்த அனுபவம் பயிர் ஒரு லைட்டாக உங்களோட பார்வையில் என்னமா இருக்கு? என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எனக்கு பார்க்க போய்க்கல நேற்றைய நாளை விட இன்றைக்கு அதிகளவான மக்கள், நேற்றும் அதிகளவான மக்கள் வந்தார்கள். என்னென்னு சொன்னால் இங்கே இருக்கின்ற அந்த விளையாட்டுகள், அதே மாதிரி இந்த டொமினோஸ் பீட்சா அவர்கள் எதிர்பார்க்க இல்லை. இங்கே இத்தனை வசதிகளும் இத்தனை ஒரு அழகான சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க இல்லை. இந்த ஜெட் ரைடிங்கை பார்க்குறதுக்கு நிறைய சந்தர்ப்பம். இந்த இடம் வந்து எல்லோருக்குமே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த நல்லூரான் அந்த வளாகத்தில் சுற்றி பார்க்கல ஒரு வித்தியாசமான அனுபவத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது. நானும் இந்த நல்லூரான் வளாகத்தை சுற்றி பார்த்த வகையில் ஒரு பொதுவான பார்வையில் இந்த இடம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது. எல்லாமே ஒரு அழகான சந்தர்ப்பம் தான் சொல்ல வேண்டும். நிறைய மக்கள் இங்கே வருகின்றவர்களை நான் இந்த மைக்கில் இன்டர்வியூ பண்ணுகின்ற போது யாருமே இது ஒரு நல்ல மனநிலையோடு தான் சொல்லி கொண்டு போகிறார்கள். சந்தோஷமாக போவதை காணக்கூடிய இருக்கின்றது. பலருக்கு நேற்றைய நாட்களிலே அதிர்ஷ்ட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வகையில் ராணி அதிர்ஷ்ட சந்தர்ப்பம், இன்றைக்கு SLIC அதிர்ஷ்ட சந்தர்ப்பத்தை வழங்கி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பரிசு நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. யாருமே இந்த அதிர்ஷ்டத்திலே அதிர்ஷ்டம் இல்லாமல் செல்லவில்லை. அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தாதவர்கள் அதிர்ஷ்டம் இல்லாமல் செல்கிறான் தான் சொல்ல வேண்டும். நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தொடர்ச்சியாக இங்கே வர வேண்டும். நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 3-4 நாளைக்கு இங்கே இருக்கும். மக்கள் இந்த இடத்துக்கு வருகை வந்து தங்களுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை, தங்களுடைய அனுபவங்களை, அதிர்ஷ்டங்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பமாக அமையும். உண்மையிலே நானும் வந்து இந்த இடம் இப்போ தான் வந்து முதலாம் தினம் பார்க்குறேன். உண்மையிலே அருமையாக இருக்குது. அதை விட நான் எங்களோட டான் தமிழ் வழி பேசும் தளத்திலேயும் தொலைக்காட்சியிலே தான் இந்த இடங்கள் போடப்பட்ட காணொலியை பார்த்துறான். காணொலியை விட நேரம் வந்து பார்க்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நல்லா இருக்குது. மக்கள் கட்டாயம் அவங்களோட வளாகத்துக்குள்ளே வரையணும் வேண்டாம். எங்கள் குடும்பங்களான எல்லாம் நீங்களும் இங்கே ஒரு மக்களோட இன்டர்வியூ பண்ணி அனுபவ பயிர் எடுத்துட்டு அதான் நான் உங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டேன். நன்றி உங்களோட பயிருக்கு. ஃபைனலாக நான் இந்த இடத்துல வந்துட்டேன். உங்களுக்கு காண்பிக்க மாட்டேன், எனக்காக இல்லை. நான் சும்மா சொன்னேன் இப்படி இடங்க சிறு வயதில் நாங்கள் வந்து இது அனுபவம் நிறைய பெற்றிருக்கிறேன். நான் இப்போ வளர்ந்த அப்புறம் அனுபவம் பெற்றிருக்கேன். இப்போவும் இது சந்தோஷம் அமையும். இது டான் வளாகத்துக்குள்ள இடம்பெறபடியாக இதில் சுற்ற போகிறது வந்து மக்களோட மக்களை எங்களோட டான் குடும்ப நண்பர்கள் வந்து இணைய பயணம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த இதில் வந்து நீங்களும் முதலாம் தரம் பயணம் பண்ணுறீங்களா, 2-3 தரம் பயணம் பண்ணுறீங்களா? இதில் நான் இங்கே 2வது நாள் தான். இங்கே முதலாவதாகத்தான் பயணம் செய்கின்றேன். என்னுடைய முகத்தையும் என்னுடைய சந்தோஷத்தையும் பார்க்க தெரிந்திருக்கு. நான் இதில் இன்றைக்கு முதலாவதாகத்தான் பயணம் செய்கின்றேன். நான் இங்கே தான் முதலாம் நாள் வந்தேன். நான் இதுக்கு முதல்ல உங்களை 2 இதில் நீங்கள் சுற்றினமா எனக்கு தெரிஞ்சது. வேறு யாரையும் இருக்கலாம் சந்தர்ப்பம்? எனக்கு அப்படி நேற்றைய நாளில் சுற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை. என்று சொன்னால் என்னுடைய ஒரு கையில் மைக் இருந்தது. எங்களுடைய மக்களை இந்த இடத்திலே அவர்கள் சுற்ற வேண்டும், அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அதனால் இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சின்ன சந்தர்ப்பத்தில் நான் இந்த இடத்திலே சுற்றுவதற்காக வந்திருக்கிறேன். ஆனால் இதில் நான் சுற்றுலா ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்குது. என்னென்னா வந்து நானும் நீங்கள் மட்டும் இல்லை, டான் குடும்பத்திலேருந்து எங்களோட ஏனையவர்களும் பின்னால் வந்து இடம் பிடிச்சினேன். நான் முன்னால் இருந்தால் கண்டுபிடிச்சிடுவோம். பின்னால் இது எங்களோட டான் குடும்பத்தின் ஒரு சுற்றாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எங்களோட டான் குடும்பத்தில் முன்னுக்கு வாரா ஸ்க்ரீனுக்கு முன்னுக்கு வாராக்களும் இருக்கணும், ஸ்க்ரீனுக்கு பின்னுக்கு வாராக்களும் இங்கே இருக்கிறோம். இது எங்களுடைய ரைடிங்கும் போல தான் இருக்கிறது. பார்ப்போம், நாங்கள் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை அனுபவித்துக் கொள்வோம். ஓகே, நாங்கள் இப்போ ரைடுக்கே போகிறோம். இப்போ நாங்கள் வந்து இல்லை சுற்றுறோம் தானே. எங்களோட ஒளிப்பதிவு செய்கிற டின்னர் இருக்காருண்ட அவன் ஐடியா பார்த்தீங்களா? எப்படி இருந்த ஒளிப்பதிவு செய்கிறான்? இப்படி ஒளிப்பதிவு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? என்னென்னு சொன்னால் இதை இன்னும் ஒரு கேமரா வச்சு செய்தால் இன்னும் ஒரு அழகாக இருக்கும். பார்ப்போம், அதை டினுவையும் நாங்கள் சேர்த்து வைத்து எடுக்க வேண்டும். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம்.
நான் இங்கே நேரடியாக இந்த இடத்தை பற்றி வர்ணனை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நேரடியாக நாங்கள் இதில் ஒரு சுற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம், எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லா பிஜேக்கும் கிடைக்கிற ஒரு இந்த சந்தர்ப்பம் குறைவனை நினைக்கிறேன். இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை, டினு உண்மையிலேயே எங்கள் டான் குடும்பத்துக்காக தான் இதில் இருந்து வீடியோ எடுக்கிறார், வெளியில இருந்து எடுக்காம இதில் எடுக்கிற எங்களுக்காக தானே, மக்களுக்காக, எங்களுடைய ரசிகர்களுக்காக. எங்களுடைய ரசிகர்கள் வித்தியாசமான ஒரு வியூவில் இந்த வீடியோவை பார்க்க வேணும். அதுக்காக மட்டும் தானே தான் இதில் வந்து அனுபவத்தைப்படுறக்கா இல்லை? என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு வாரக்கு முன்னால் ஸ்க்ரீனுக்கு பின்னாலே எத்தனையோ பேர் ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்பது பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இந்த இடத்துல உண்மையாக நாங்கள் பேசி கொண்டிருக்கிறதே ஒரு மிக கஷ்டமான ஒரு விடயம்தான். அதை வீடியோ பண்ணுறதுன்றது மிக கடினமான ஒரு விடயம். உண்மையிலே நகைச்சுவை தாண்டி வந்து இந்த வழிபோக்கன் ஆரம்பிச்சதில் இன்று வரைக்கும் டினு தான் இந்த ஒளிப்பதிவு செய்கிறார். இப்போ வழிபோக்கனால் எனக்கு எவ்வளவு அடையாளம் கிடைக்குதோ அதே அளவு அடையாளம் இதுக்கு பின்னால் இந்த வேலை செய்கிற டினுக்கும் இருக்குது. அதை ஒரு வழி கொண்டு வந்து காட்டுறில்லை. நான் எத்தனை நேரம் கேட்டிருக்கேன் வழிபோக்கங்களில் வாங்கன்னு வாரையில். உண்மையில் அவன் பணியும் இந்த நேரங்களில் போட்டு தகுந்தது. நிச்சயமாக நானும் ஒரு டினுவோட ஒரு வழிபோக்கணும் ஒரு நிகழ்ச்சியை ஆரிய குலத்தை செய்திருந்தேன். நீங்கள் வராத ஒரு சந்தர்ப்பத்தில் அவரோட ப்ரோக்ராம் செய்கிறதே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஐடியா வச்சிருக்கிற அப்பால் அவருக்கு அந்த கேமராவால் அந்த மொழியை இந்த மக்களுக்காக எங்களுடைய ரசிகர்களுக்காக எப்படி அதை எடுக்க வேணும்ன்றது அவருக்கு நன்றாகவே தெரியும். அது எங்களுக்கும் ஒரு இலகுவாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். அந்த டினுவை பற்றியதில் அவருடைய வியூ எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும். ஓகே, இந்த சுற்றுலா வந்து நாங்கள் அனுபவத்தை பெற்றுறோம். டினுக்கும் ஒரு இதை கொடுத்துட்டோம், மக்களுக்கு டினுவை நாங்கள் அறிமுகப்படுத்திட்டோம். ஓகே, நன்றி. உண்மையிலே நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சுற்றுறது. அனுராஜ் வணக்கம். அப்போ நீங்களும் வந்து இங்கே 2 நாள் வந்து நிற்கிறீங்க ஃபுல்லாக. அந்த டான் வளாகம் மக்களை சந்திக்கிறது எப்படி இருக்குது? கண்டிப்பாக ஒரு சிறப்பான முறையில் தான் அமைத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த டான் வளாகத்தை மக்களாகிய நீங்கள் வரணும், வந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தரணும். நாங்கள் இப்போ மெரிக்கோ ரவுண்டில் சுற்றிட்டு வந்திருக்கிறோம். ரொம்பவுமே நல்லா இருக்குது. அதாவது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வர யார் வேணாலுமே இதில் வந்து சுற்றி கொள்ளலாம். அதாவது இதில் சுற்றும் போது எங்களுக்கு வந்து நாங்கள் சின்ன வயசில் சுற்றிட்டு வந்தாட அம்மா அப்பா பக்கத்தில் இருந்து கையை பிடிச்சிட்டு பயந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ உண்மைக்குமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக பெரியவங்களாக இருந்தால் உங்களுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸை திரும்ப மீட்டி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைங்க வந்தால் உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமாட்டே இந்த நிகழ்ச்சி சார்பாக நானுமே தெரிவித்துக்கொள்கிறேன். சரியா? ஓகே, நாங்கள் இப்போ அடுத்த ரவுண்டு போவோம். அடுத்த ஒரு சின்ன பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இருக்குது, அங்கே போவோமா? போய் பார்ப்போம்.
இங்கே வந்து நிறைய விடயங்கள், நிறைய கடத்தொகுதிகள் இருக்குது. அதை விட பொழுதுபோக்கு பொருட்கள் அப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறத மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து எங்களோட தமிழரான எங்கள் கலாச்சாரம் கலை நிகழ்வு வந்து இங்கே இடம்பெறுது. பெரிய மேடை ஒன்று அமைக்கப்பட்டு எங்களோட தமிழ் கலாச்சாரமான நிகழ்வுகளை வந்து செய்யணும். அந்த நிகழ்ச்சியும் இங்கே இடம்பெறுது. உண்மையிலே பார்க்க அது வந்து இனிமையாக இருக்குது. அதை வந்து பார்க்குறதுக்கான பார்வையாளர் தொகையும் அதிகமாக இருக்குது. இங்கே ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு தொகையான பார்வையாளர்கள், மக்கள்கள், வாடிக்கையாளர் நிறைய விடயங்கள் இங்கே இடம்பெறுது. நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. எங்கள் நிகழ்ச்சி சம்பந்தமான சரிகள் குறைகளை வந்து நாங்கள் புறக்கூடிய மாதிரியான அனுபவம் பெறுது. இப்போ மக்கள் நிகழ்ச்சி அப்படி ஈடுபட வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது. அதோட நீங்கள் கலை நிகழ்ச்சியும் ஒரு சில தொகுதிகளை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நீங்களும் நல்லூர் கோயிலுக்கு வந்தால் இந்த வளாகத்தை வந்து நீங்களும் விதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வழிப்போக்கு உங்களுக்கு பிடிச்சிங்க நம்புகிறேன். இன்னொரு வழிப்போக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வழிப்போக்கன் ஜெயரமணன். நான் இதோடு என்ன செய்ய போகிறேன்டால் இதுலேயும் போய் ஒரு சுற்றி போட்டு அதை கலை நிகழ்ச்சியையும் பார்த்துட்டு அப்படியே நான் வீட்டு போகிறேன். ஓகே.